எங்களை மாதிரியான பணக்கார சொகுசா வாழ்கிற மக்களோட கோரிக்கையை நிறைவேற்ற பார்வையிட வந்தாங்க இந்த அம்மா. உடனே ஒரு அம்மா போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்தோன்னா ஆடு மாடெலாம் செத்துட்டுமா அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது என்கிட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. அதாவது ஒரு பார்ப்பனர் கோவிலில் இருக்கிறவங்க வந்து அவங்க குறைய சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அடுத்த செகண்டே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி வந்து மிரட்டுறாங்க. ஒரு ஆணவ பேச்சு, ஒரு எகத்தாள பேச்சு எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து என்கிட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லைம்மான்னு டேரெக்டாக சொல்கிறாங்க. அங்கே சொல்ல வேண்டியதானே? கோவிலில் மணியாற்ற பார்ப்பன்ட்டு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் அமைச்சர் இருக்கார், உங்களுக்கு துறை இருக்குது உங்களுக்குன்னு கோவிலுக்குன்னு, அந்த துறையிட்ட சொல்லுங்கள். என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் அரசியல் நிலைப்பாடு என்ன? நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த அம்மா வந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி மேலே ஏறுது இல்லை காண்டில். அந்த துறை மேலே உள்ள காண்டில் அந்த அதிகாரி மேலேயும் ஏறுது. பிடிச்சி ஏறுது, ஒரு எகத்தெல்லாம் ஏளனத்தோட பேசுதில்ல. இதே வேலையை மத்திய அரசு அலுவலகத்தில் போயிட்டு இங்கே இருக்க முதலமைச்சரோ இல்லை அமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ போய் செஞ்சால் ஒத்துப்பாங்களா? நான் கேட்குறேன். கொள்கை ரீதியாக ஏதாவது போய் நம்ம பேசுகிறோம்